ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான பாவக்காய் போட்டு வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு இந்த சுண்டைக்காய் வத்தலை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கருப்பு கலரில் ஆகணும். சுண்டைக்காய் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் கருப்பு கலரில் ஆயிடுச்சு. சுண்டைக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை தனியாக ஒரு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல்லையோ தட்டிலையோ எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு இதே ஆயிலில் நம்ம பாவக்காவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாவக்காய் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து வதக்கிட்டு நீங்கள் புளிக்குழம்பு வச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கசப்பு தன்மையும் இருக்காது. பாவக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ முக்கால்வாசி நம்மளுக்கு பாவக்காய் வதங்கினா போதும். ஃபுல்லாக வதங்கணும்னு இல்லை. மறுபடியும் குழம்புல தானே போட போகிறோம். இதே கடையில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எந்த ஒரு புளிக்குழம்புங்க நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு குட்டி குட்டியாக இருந்ததுன்னா அப்படியே போட்டுருங்க, எண்ணெயில் வதங்கட்டும். பெருசாக இருந்தால் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ வரமிளகாய் சேர்த்திட்டு கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா எண்ணெயிலே வதங்கணும். அந்த வரமிளகாய் காரமும் எண்ணெயில் இறங்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிச்சு. இது கூட நான் வெங்காயம் சேர்த்திக்கிறேன். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணால் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துனா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தோட. வெங்காயம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், ப்ரௌன் கலரில் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் தக்காளி நல்லா வதங்கி வரணும். வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள், தனியாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. உப்பு தேவையான குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா இது இந்த வெங்காய தக்காளி கூடயே நல்லா வதங்கணும். இந்த மசாலாலாம் கொஞ்சம் இந்த பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சத்தூள் சேர்க்கறதுக்கு நான் மறந்துட்டேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா வதக்கணும். ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சமாக இதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ, ஒருத்தருக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்காது, லைட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஒருத்தருக்கு நல்லா புளிக்கணும். அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணியிலையே நல்லா கொதிக்கணும் இந்த மசாலா. கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க இவ்வளோ எப்படி இருக்குதுன்ட்டு. பார்த்திங்களா, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதித்து வரும்போது நம்ம பாவக்காவை சேர்த்திக்கலாம். பாவக்காய் முக்கால்வாசி தான் வெந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம இந்த மசாலா கூட நல்லா கொதிக்கணும், நல்லா வேகணும். நல்ல இது சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தரும் இந்த இதில் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுவாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. தேங்காய் அரைச்சி ஊற்றினா அன்றைக்கே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். பாருங்க, நல்லா பாவக்காய் நல்லா கொதித்து வெந்து வரும்போது நம்ம சுண்டைக்காவை சேர்த்திக்கலாம். சுண்டைக்காவும் நல்லா கொதிக்கட்டும். சுண்டைக்காய் ஆல்ரெடி பொரிச்சது தான். கொஞ்சம் கொதிக்கட்டும், கொதி வரட்டும். இதுக்கு மேலே நான் ப்ரௌன் சுகர் உங்கள்கிட்ட வெல்லமோ இல்லை ப்ரௌன் சுகரோ எதுனாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அந்த காரம், இனிப்பு, புளிப்பு, அந்த இனிப்பும் சேரும்போது செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் ஊற்றுனீங்கன்னா அன்றைக்கே சாப்பிட்ணும். தேங்காய் ஊற்றலை இந்த மாதிரி செஞ்சோம்னா ஒரு 2-3 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். அடுத்த நாள் சாப்பிடும்போது கூட நல்லாயிருக்கும். இல்லை
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பாவக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பாய் பாய்.